விண்வெளி நிலையத்திற்கு சென்ற சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புச் வில்மோர் திட்டமிட்டபடி பூமிக்கு வர முடியாத நிலையில் அவர்கள் விண்வெளியிலேயே தங்கி ஆய்வினை மேற்கொண்டு வருகின்றனர். விண்வெளி நிலையத்தில் இவர்களுக்கு தேவையான உணவு, ஆக்ஸிஜன் இருப்பதாகவும் இருவரும் அடுத்த வருடம் பிப்ரவரி மாதத்தில் பூமிக்கு திரும்புவார்கள் என்றும் நாசா கூறியிருக்கிறது. இந்த நிலையில் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் எத்தனை விண்வெளி வீரர்கள் இருக்கின்றனர்? அவர்களின் முழு விவரத்தை விளக்கமாக பார்க்கலாம். ஏற்கனவே விண்வெளி நிலையத்தில் 7 பேர் தங்கி ஆய்வுகளை மேற்கொண்டு வரும் நிலையில் சுனிதா வில்லியம்ஸ், புச் வில்மோரின் வருகையால் அங்கிருப்பவர்களின் எண்ணிக்கை 9ஆக உயர்ந்துள்ளது. அங்கு இருப்பதிலேயே வயதளவில் மூத்தவர் என்றால் அது 65 வயதான மைக்கேல் பாராட் தான். அமெரிக்காவை சேர்ந்த இவர் கடந்த மார்ச் 4ஆம் தேதி ஸ்பேஸ் எக்ஸ் க்ரூ 8 விண்கலம் மூலமாக விண்வெளிக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். 6 மாத ஆராய்ச்சி பணிகளை முடித்துக்கொண்டு வரும் செப்டம்பரில் பூமி திரும்புகிறார். அமெரிக்காவை சேர்ந்த பெண் விண்வெளி வீரரான ட்ரேசி கால்டுவெல் டைசனுக்கு 55 வயதாகிறது. 3 முறை விண்வெளிக்கு பயணம் மேற்கொண்ட இவர் கடந்த மார்ச் 23ஆம் தேதி 6 மாத பயணமாக ஸ்பேஸ் எக்ஸ் மூலம் விண்வெளிக்கு சென்றவர். இதேபோல் அமெரிக்காவை சேர்ந்த மேத்யூ டொமானிக் என்பவரும் கடந்த மார்ச் மாதம் ஸ்பேஸ் எக்ஸ் க்ரூ 8 மிஷனில் விண்வெளிக்கு சென்றார். 42 வயதுடைய இவர் கிட்டத்தட்ட 170 நாட்களை கடந்து விண்வெளியில் தங்கி ஆய்வு செய்து வருகிறார். 53 வயதான ஜூனட் எப்ஸும் அமெரிக்காவை சேர்ந்த விண்வெளி வீராங்கனைதான். கடந்த மார்ச் மாதம் ஸ்பேஸ் எக்ஸ் க்ரூ 8 மூலம் விண்வெளிக்கு சென்ற இவர் 170 நாட்களை தாண்டி ஆராய்ச்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர். 42 வயதான அலெக்சாண்டர் கிரபன்கின் ரஷ்யாவை சேர்ந்தவர். கடந்த மார்ச் மாதம் ஸ்பேஸ் எக்ஸ் க்ரூ 8இல் 6 மாத ஆராய்ச்சிக்காக விண்வெளிக்கு சென்ற இவரும் 170 நாட்களை தாண்டி ஆராய்ச்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர். ரஷ்யாவை சேர்ந்த ஓலக் கோனன்கோவும் அங்கு ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார். 60 வயதான இவர் ரஷ்ய விண்வெளி வீரர் ஆவார். சோயிஸ் விண்கலத்தின் மூலம் 5 முறை சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்று வந்தவர். விண்வெளியில் 1 வருட காலத்திற்கு மேலாக தங்கி அங்கு ஆராய்ச்சியை செய்து கொண்டு வருகிறார். 40 வயதான நிக்கோலாய் சப் எனும் விண்வெளி வீரரும் ரஷ்யாவை சேர்ந்தவர்தான். இவரும் கடந்த 1 வருடத்திற்கு மேலாக விண்வெளி நிலையத்தில் தங்கி ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறார். இவர்கள் இருவருமே ரஷ்யாவின் சோயூஸ் விண்கலம் மூலம் விண்வெளி நிலையத்திற்கு சென்றவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்கள் அனைவரும் கிட்டத்தட்ட பல நாட்களாக விண்வெளி நிலையத்தில் தங்கி தனது ஆராய்ச்சியை செய்து வரும் நிலையில் விண்வெளிக்கு சென்ற சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புச் வில்மோருக்கு உடல் உபாதை ஏற்படுகிறது. அவர்கள் ஆக்ஸிஜன் இன்றி உணவின்றி தவிக்கின்றனர் என்று சொல்லப்படுவதெல்லாம் வெறும் வதந்திகளே. ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வீரர்கள் சென்ற சோயூஸ் விண்கலம், ஸ்பேஸ் க்ரூ 8 விண்கலம் ஆகியவை நிலைநிறுத்தப்பட்ட நிலையில் போயிங் விண்கலம் மட்டுமே பழுதாகியுள்ளது. ஆகவே வீரர்களுக்கு ஏதாவது ஆபத்து என்றால் போயிங்கை தவிர்த்து மற்ற விண்கலத்தில் பூமிக்கு வர இயலும். ஆகவே வதந்திக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள் என்கிறார் பஞ்சாபில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச்சில் பேராசிரியராக பணியாற்றும் விஞ்ஞானி டாக்டர் தாவி வெங்கடேஸ்வரன்.